வணக்கம். இந்த பதிவு களையை கட்டுப்படுத்தும் பயிர் வகைகள்ல மிக முக்கியமான பயிரான சர்க்கரைவள்ளி கிழங்க பற்றி தான் பார்க்க போறோம். இந்த விவசாயி இந்த செடி நடவு செய்ததிலிருந்து களையே எடுக்கல. இந்த விவசாயியும் சொன்னாரு, அருகே உள்ள விவசாயியும் சொன்னாரு. ம் நடவு செய்ய முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது என்னென்ன களையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மொத பார்த்துருவோம். இது கோரை கிழங்கை கட்டுப்படுத்தும். கோரை வராம இருக்கிறதுக்கும், மற்ற அருகு அதாவது மற்ற பெரும்பாலான களைகளை மேஜரான களைகளை வரவிடாம கூட கட்டுப்படுத்தும். அதற்கு காரணம் என்னன்னா, இது கொடி வகை பயிர். அதுபோக கீழே உள்ள சத்துக்களை எல்லாமே எடுத்து வளர்ற பயிர். அதனால் கீழேயும் கிழங்கு பெருசாகும். அதுபோக மேலேயும் நல்லா, அதாவது இப்போ எப்படி படர்ந்து இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி படர்ந்து இருக்கிறதுனால மேலேயும் அதாவது பயிர் களைச்செடியை வளர விடாது. அதனால தான் இது களையை கட்டுப்படுத்துகிற பயிரில் மிக முக்கியமான பயிர். ஏன் பழைய காலத்து மக்கள் இந்த பயிரை க கோரையை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக இந்த பயிரும் இருங்குச்சோளமும் இதெல்லாம் மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் நல்லா நெருக்க நடவு செய்து, அதாவது சோளத்தை ஏக்கருக்கு 120 கிலோவும், இந்த மாதிரி இருக்கிற பயிர் செடிக்கு செடி சக்கரவள்ளி கிழங்கை செடிக்கு செடி இடைவெளி 1 அடி முதல் 1.5 அடி வரையிலும் நடவு செய்து தண்ணீர் பாசனம் செய்து நடவு பண்ணுவாங்க. அதாவது மிளகாய் நாற்று நடவு பண்ணுற, அதாவது இப்போ நெல் நடவு பண்ணுற மாதிரி தண்ணீர் பாசனம் விட்டு அப்படியே நடவு பண்ணுற மாதிரி நடவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த செடியோட அந்த குச்சி நடவு செய்கிற குச்சி சுமார் 1/2 அடி, அதாவது 1 ஜான் அளவுக்கு இருக்கிறது மிக மிக நல்லது. அதில் 3 முதல் 4 கணுனா அந்த செடி அந்த பக்க கிளைகள் வரும்ல, பக்க கிளைகள் வர்ற இடம் 3 முதல் 4 அந்த கணு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதில் 2 கணு உள்ளே போயிடணும். குறைந்தபட்சம் 2 கணு உள்ளே போயிடணும். அதிகபட்சம் 3 கணுக்குள்ளே உள்ளே போகலாம். அந்த மாதிரி இருந்தால் தான் வேர் நன்றாக பிடிச்சி நன்றாக வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன முறையில் பண்ணார்னா, கீழே அந்த அவங்க மாடு இங்கே தான் கட்டி போடு, அதாவது நைட்டு இரவும் பகலுமா இங்கே தான் அவங்களோட வீடு பண்ணைக்குள்ளேயே தான் ஒரு சின்ன குடிசை கட்டியிருக்காங்க. உள்ளேயும் மாடுகளும் ஆடுகளும், அதுபோக டிராக்டரும் நிறைய டிராக்டர் ஒரு டிராக்டரும் ஆடுகள் நிறையாவும், மாடுகள் ஒரு ஜோடி மாடுகளும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே அங்கே இங்கே நிலத்துல போய் கட்டி போட்டு அப்படியே அடுத்த பயிர் பண்ணணும்னா பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த நிலத்துல கட்டி போட்டு வச்சுட்டாங்க. கிடை போடுற மாதிரி அமைத்து வச்சுறாங்க அந்த விவசாயி. இது மட்டும் இந்த விவசாயி பண்ணல, மல்லிகைப்பூவும் பண்ணுறாரு. மல்லிகைப்பூ கடையிலையும் அந்த செம்பரி ஆடு தான் அதிகமாக மேய்க்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேணா அந்த பதிவு இதில் கொடுக்கல. சரி, அந்த இது அந்த செடியை நடவு செய்தவுடனே முதல் முறை தண்ணீர் விட்டுறாங்க. அதுக்கடுத்து 3ஆவது நாள்லேருந்து 5ஆவது நாளுக்குள்ளே உயிர் தண்ணின்னு சொல்கிற மறு தண்ணியை தண்ணீர் விடுறாங்க. அதுக்கடுத்து பிறகு ஒரு பாசனம் மட்டும் வாய்க்கால் வழியை விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து எந்த பாசனமே வாய்க்கால் வழி விடவே இல்லை. பிறகு எல்லாமே செடிக்கு அதாவது அந்த 2.5 இன்ச்சு ஓஸ் வழியாக மேலே மேலே செடியில் அப்படியே படர்ந்து போகிற மாதிரி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஓஸை கூட மேலே காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி பாரு கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாறையும் காமிச்சிருப்பேன். காலில் மிதித்து அந்த இங்கேன்னு அப்படி காமிச்சிருப்பேன். அந்த பாரில் தண்ணீர் போனதுக்குரிய அறிகுறி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு படர்ந்துருச்சு. அதே மாதிரி தண்ணி போயிருந்ததுன்னா அரிச்சிட்டு போயிருக்கும். மேல் மண் சரிஞ்சிட்டு போய் கீழே அந்த சரளைய மாதிரி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. நல்லா, அதாவது கொடி நல்லா பின்னி பின்னி தண்ணி போனதுக்குரிய அறிகுறியே தெரியல. அப்போனா வாய்க்கால் வழியை அவர் பாசவே இல்லை. அவர் சொன்னார், இருந்தாலும் நானும் வாய்க்கால் வழியை பார்த்தேன். இந்த கிழங்கு அறுவடை பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, அது முக்கியமாக பழைய காலத்து மக்கள் அதாவது நாட்டு மாடை வச்சு உழவு செய்து அந்த கிழங்கை எடுப்பாங்க, நம்ம மஞ்சள் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, கொக்கி கலப்பை, அதாவது 9 கலப்பைன்னு சொல்கிற அந்த கொக்கி கலப்பை, விதைக்கிற கலப்பையை வச்சு இழுத்துட்டு போய் இழுத்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ, சுமார் ஒரு 5 சென்ட் அவங்களால கிழங்கை விற்பனை பண்ண முடியுமா, அந்த 5 சென்ட்டுக்கு மட்டும் அந்த உழவை ஓட்டி அந்த கிழங்கை எடுக்கிறாரு. அப்படி எடுத்ததேன் அப்பப்போ அதாவது 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை கிழங்கு எடுத்து அந்த கிழங்கை கொண்டு போய் அறுவடை பண்ணிடுறாரு. விற்பனை பண்ணிட்டு வர்றாரு. மல்லிகைப்பூயும் இந்த இதையும் 2மே சேர்ந்து விற்பனை பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் கொண்டு போய் அவனியாபுரம் பக்கத்தில் அங்கே ஒரு மார்க்கெட்லேயும், பிறகு பூ மார்க்கெட் அங்கே மாட்டுத்தாவணி பக்கத்தில் அங்கேயும் கொண்டு போய் விற்பனை பண்ணிட்டு அதுக்கடுத்து வர்றாரு. சரி, நான் இந்த கிழங்கு இந்த கிழங்குல வேறு என்ன தாக்குதல் வரும்? இவர் இரவு பகலாக ஒரு கட்டில் ஒன்று போட்டு அங்கேயே தான் தூங்கிறாரு. ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் வெளியே அப்படியே தூங்கிறாரு.
வேற இடுபொருள் எதுவுமே இந்த விவசாயி வந்து எதுவுமே கொடுக்கவே இல்ல. நானும் அதிலருந்து ஒரு ஒரு கொத்து மட்டும் எடுத்துட்டு வந்து நடவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பன்னீர் வந்து காட்டு பன்னி வந்து இது அதிகமா வந்து விரும்பி சாப்பிடும், இந்த கிழங்க வந்து. ஆ இருந்தாலும் நம்ம ட்ரையலுக்கு நான் என்னுடைய நிலத்தில வந்து பவர் வீடர் வச்சு ஒரு உழவு ஓட்டிட்டு, ஏற்கனவே அந்த நிலம் காய்கறி வைக்கிற அதாவது தக்காளியும், மிளகாவும் நடவு பண்ணுறதுக்காக அத ஒரு ஒரு நெட்டு லைன் வந்து விட்டிருந்தேன். பருத்திக்கு இடையில கரெக்ட்டா சென்டர்ல. அ அந்த லைன வந்து நானு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க வந்து நடவு பண்ணியிருக்கேன். பவர் வீடர் வச்சு ஒரு உழவு நல்லா ஓட்டிட்டு, 1க்கு 2, 3 டைம் ஓட்டிட்டு, அப்படியே அந்த சொட்டு நீர் பாசன பைப்பு அந்த ஓஸ வந்து விரிச்சு விட்டு, தண்ணீர ஓட விட்டு, அப்படியே உடனே உடனே அப்படியே நடவு பண்ணிட்டேன். நடவு பண்ணி அப்படியே ஓடிட்டுருக்கு. இதே இந்த கொடி அ இந்த மாரி தான் இருக்கும். இத தான் 1/2 ஜான் 1/2 சாரி 1/2 அடி. 1 ஜானுக்கு 1 ஜான் அளவு இருக்க 1/2 அடிக்குரியத கட் பண்ணி அதுவும் அந்த கட் பண்ண காம்புன்னு சொல்ற அந்த கொடி வந்து உடனே காய்ஞ்சிறக்கூடாது. அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, அறுவடை செய்ததிலருந்து ஆ இன்னைக்கு காலையில அறுவடை செய்தோம்னா, மாலைக்குள்ள நடவு பண்ணிறணும். ஏன்னா, அது உள்ள வந்து ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். அந்த ஈரப்பதம் காய்ஞ்சிருச்சுன்னா, அதுக்கடுத்து அது தளிர்க்காது. அதனால காலையில செடியிலேருந்து பறிச்சோம்னா, மாலைக்குள்ள நடவு பண்ணிறணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 1 மணி நேரத்தில நடவு பண்ணிட்டோம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன். அதுபோக இந்த இந்த கிழங்குல வந்து கிலோ ரூ. 10க்கும் போகும். கிலோ 15, ரூ. 20க்கும் போகும். அதனால அந்த விற்பனை வாய்ப்பை பார்த்துக்கிட்டு விற்பனை தங்களால பண்ண முடிஞ்சதுன்னா, பண்ணி பார்த்துட்டு அதாவது அதுக்கடுத்து அதிகப்படுத்துங்க. ஏன்னா, அ களை எடுக்காத பயிர், களையை கட்டுப்படுத்தும் பயிர். அது முக்கிய பங்கு. அது எல்லாம் ஓகே. வேணாம். விற்பனை பண்ண முடியுமா? சந்தை வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது மிக, மிக சிறப்பு. அதுபோக இந்த கொடிய திரும்ப, திரும்ப, திரும்ப எத்தனை முறை எப்படி வாழைய வந்து எத்தனை முறை வேணாலும் கிழங்க வந்து தோண்டி, தோண்டி நடவு பண்றாங்கமோ, அதே மாரி இந்த கொடிய வந்து எத்தனை முறை வேணாலும் அதாவது பல நூற்றாண்டு வருஷம் ஆனாலும் இந்த இத வந்து நடவு பண்ணிக்கிட்டே மாத்தி, மாத்தி நடவு பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த கொடி வகைகளை. ம். இந்த இந்த கிழங்கு வந்து எந்த பகுதி மக்கள் வந்து அதிகமா விரும்புவாங்க அப்படின்னா, ஆம் கிராமத்து மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி ஆ கிராமத்து மக்கள் அப்படியே அவிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம நகரத்து மக்கள் வந்து இந்த கிழங்கு பொரியலா வந்து நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பொரியலா பண்றோம். உருளைக்கிழங்கு வந்து வெளிய அதாவது வெளிநாட்டிலருந்து வந்தது. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வெளிநாட்டிலருந்து வந்தது. பட் நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலயும் அதிகமா வந்து பழைய காலத்திலருந்து அதிகமாவே வந்துருக்கு. என்னோட அப்பாலாம் அதிகமாவே இந்த கிழங்கெல்லாம் சாப்பிடுவாரு. இது உருளைக்கிழங்கு மாரி நம்ம பொரியலா பண்ணியும் சாப்பிடலாம். ஏன் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியன், தாய்லாந்து இந்த மக்கள்லாம் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க ரொம்ப ரொம்ப விரும்பி ஆ அவிச்சு தான் சாப்பிடுவாங்க. அவிச்சு அவங்களுடைய ஸ்நாக்ஸ் மாரி நம்ம நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம். அவங்க வந்து 5 நேரம் சாப்பிடுவாங்க. அந்த இது ஒரு இது ஒரு நேரம் சாப்பிட்ற மாரி கிழங்கு வந்து அவிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க